இந்த வீடியோ வந்து ஒரு பெண்களுக்கும் சரி, ஒரு குடும்பத்துக்கும் சரி, பெண் பிள்ளைகளை வச்சிருக்க ஒரு குடும்பத்துக்கும் சரி, ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ தான். இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமி வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை காரணமாகவா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப இதுல ஆஹ் ஒரு 2 நபர்களால ஒரு சிறுமி வந்து கொலை செய்யப்பட்டுள்ளதா காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைய பிரேத பரிசோதனை முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரல. இப்போ ஆஹ் கோயம்புத்தூர் பகுதியில சூலூருங்கிற கிராமத்துல ஒரு சிறுமி தன் வீட்டுக்கு முன்னாடி நின்று விளையாண்டுட்டு இருந்திருக்கு. பக்கத்து வீட்டுல ஆல்ரெடி, அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு ஆள் வசிச்சிருந்திருக்கும் அந்த இடத்துல. அப்ப அந்த ஆளு அந்த அவங்க கூட பழக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாக்லேட் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பாப்ல. இது நடந்தது. அப்புறம் இது அந்த குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதை விசாரணை எடுத்த போது அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு குளத்துக்கு ஓரத்துல வந்து உடம்பு ஃபுல்லா காயத்தோட நடந்திருக்கு. அதை பார்த்த சில பேர் வந்து இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. போலீசார் வந்து பார்த்ததுல அந்த கேஸ் விசாரணை எடுத்திருக்காங்க. விசாரணை எடுத்து அன்றைய 9:30 மணி இரவுக்குள்ள ஒரு நைட்டு ஃபுல்லா அங்க போராட்டம் நடந்திருக்கு. நீங்க இது பண்ணவங்கள எப்படி தண்டிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்பி இதுவரையும் சம்பந்தப்பட்ட யாருமே இதுவரையும் எந்த விஷயமும் பேசல. அரசாங்கம் எதுவும் பேசல. காவல்துறை ப்ராப்பரான ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை பொதுமக்கள் நார்மலா அந்த கோபத்துல வச்சாங்க. இதை அந்த ஏரியா ஐஜியா உள்ள ஒரு பெண்மணி ரம்யா வந்து நாங்க சால்வ் பண்ணி தரோம், நீங்க எதுவும் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, அந்த நபருக்கு கடுமையான தண்டனை பெற்று தருவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அந்த இரண்டு பேர் யாருன்னா கார்த்திக் அண்ட் மோகன். அந்த 2 நபர்கள் மேல அந்த வழக்கு பதிவு பண்ணி என்னென்ன பதிவு பண்ணிருக்காங்கன்னா கொலை குற்றச்சாட்டு அப்படிங்கிற கடத்தல் அந்த கொலை குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் அந்த ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த இரண்டுல மோகன்கிறது கார்த்திக் உதவி. அந்த ஏரியாவில் உள்ள கேமரா பார்க்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, அந்த கேமராவில் பார்க்கும்போது ஓகே இந்த நம்பர் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் விசாரிக்கிறாங்க. இந்த நம்பர் தெரியுமான்னு கேட்கும்பொழுது ஆமா அந்த நம்பர் ஆல்ரெடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு இருந்தாரு. இவர் வந்து ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே காலி பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்போ அவரை கண்டுபிடிச்சு அந்த ஆளை தூக்கிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணீங்க, எதனால அந்த பொண்ணை கொன்னீங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அந்த இடத்தை காமிக்கிறாங்க. அந்த குளத்து பகுதியில, அதாவது நீங்க எது மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கார்த்திக், அந்த நம்பர் பேர் கார்த்திக், அந்த அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்து மோகன் அப்படிங்கிற ஒரு ஆளு அப்படிங்கிற நம்பரை கூட்டு போயிட்டு என்ன தண்டனை அவங்களுக்கு வந்து வழங்க போறாங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பெரும் அதாவது இதுக்கு முன்னாடியும் அந்த கடந்த ஆட்சி காலங்கள்ல சட்ட ஒழுங்கு நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து எழுதுகிட்டே இருந்தது. அந்த பிரச்சனைகள்ல இருந்து இப்போ வந்து புது ஆட்சி வந்திருக்கு. அவங்க வந்து 10 நாட்கள் தான் ஆகுது. இந்த குழந்தைகளுக்கு பிரச்சனையா, போதைப் பொருட்களுக்கு பிரச்சனையா நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தும் இப்போ இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இன்னொரு விஷயமும் ஒரு ஹாஸ்பிட்டல் வேற ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது கூடுதல் அரசாங்கத்துக்கு நெருக்கடி தான். ஆனா மக்கள் வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும், அரசாங்கம் இருந்தாலும், போலீஸ் இருந்தாலும், நாம தம் பிள்ளைகளை எப்படி பாத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அப்படி கேர்லெஸ்ஸா குழந்தைகளை வெளியே விடுறது, இது மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. ஓகே, இதை கட்டுப்படுத்துறது அரசாங்கத்தோட வேலை, போலீஸோட வேலை. அது சப்போஸ் பண்ணுவாங்க. நம்ம நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளை பாத்துக்கிறது நம்மளுடைய வேலை இல்லையா? அப்போ அந்த வேலையை நம்ம சரியா ப்ராப்பரா செய்யறோமா அப்படிங்கிறதா இருக்கு. நீங்க பொன் குழந்தைகள்ல ஸ்கூலுக்கு போறாங்க, இல்ல வேற எங்க காலேஜ் போறாங்க அப்படின்னா அவங்கள சரியா நீங்க வந்து என்ன சொல்றது, வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நம்ம எப்படி அந்த குழந்தை எதுவும் பண்ணுதா என்னன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அது மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்குள்ள இருக்கும். இது வந்து ஏன் இந்த சமுதாயம் மாறாதான் நம்ம தான் அப்படி பண்ணணும்னா அதுக்கு பேச்சு பேசலாம். ஆனா நமக்கு நம்ம பிள்ளைங்க மேல நமக்கு தான் அக்கறை நிறைய இருக்கும். அப்படிங்கும் பொழுது நம்ம தான் அதை பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மீறி நடந்ததுன்னா அதை வந்து காவல்துறையோ அரசாங்கமும் காவல்துறையும் ஒண்ணுதான். ஆக்சுவலா அவங்களோட இணைந்து செயல்பட்டு இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஆனா கடந்த வருடங்கள்ல அதை நம்ம விமர்சித்தது காரணம் என்னன்னா, 5 வருடங்களாவே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து சரி செய்ய முடியல. அதாவது ஒரு 10 நடக்குதுன்னா அதை கட்டுப்படுத்தி ஒரு 2, 1 அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாதான் அது வந்து கட்டுப்பாடுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, தொடர்ந்து இது மாதிரி விஷயம் நடக்குதுன்னா அது வந்து என்னன்னு சொல்றது? அப்போ வந்து இதை வந்து மைக்ரோ லெவல்ல இறங்கி இந்த விஷயங்களை வந்து சரி பண்ணணும் இல்லையா? அப்பனா இதற்கு என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ இந்த பிடிச்ச அந்த நபரை சப்போஸ் இவன் வந்து பாலியல் வன்கொடுமை செய்துதான் இப்ப பிரேத பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இந்த பிரேத பரிசோதனை பண்ணி இந்த பொண்ணையை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப இந்த பிரேத பரிசோதனையில இந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்தான் கொண்டு இருக்கான் அப்படின்னா
இவனுக்கு வந்து கொடுக்குற தண்டனை வந்து இனிமேலுக்கு இன்னொருத்தருக்கு பொண்ணுங்களை பாலியல் விஷயமா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் ஏற்படுற மாதிரிதான் ஒரு தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தாங்கன்னா இது வந்து பெரிய அளவுல இம்பாக்டா கொடுக்கும் மக்கள் மத்தியிலையும். இது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற நினைக்கிறவங்க மத்தியிலையும். இதை வந்து தமிழக அரசு செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதுவரையும் அவங்க மேல பதிவுப்பட்ட வழக்கு என்னன்னா கடத்தல், கொலை, இதுதான் பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ பிரேத பரிசோதனை அதுக்கப்புறம் தான் என்ன ரிசல்ட் வந்ததுன்னா இது வந்து எதனால பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த உரிய தண்டனை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயம் கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயது சிறுமி பாதிக்கப்பட்டதுல, கொலை செய்யப்பட்டதுல, அதுவும் பெரிய காயங்கள், அதாவது நிறைய முள்ள தூக்கி போட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா புரியல. பெரிய காயத்துடன் அந்த சிறுமி வந்து கொல்லப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ். அந்த சம்மந்தப்பட்ட ஆளுகிட்டையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு இப்ப அந்த பையனை சரியான பிறகு கூப்பிட்டு வந்து நீதிபதி வந்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது மாதிரி இன்னொரு பிரச்சனை தமிழ்நாட்டுல கண்டிப்பா நடக்கவே கூடாது. இது வந்து தமிழக அரசுமே கண்டிப்பா இதை எடுத்து சரியா பண்ணுவாங்கன்னு நான் நம்புறோம். ஏன்னா கடந்த முறை ஆட்சி தான் பண்ணல, இந்த முறை ஆட்சி வந்து விஜய் அவர்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மக்கள் இருக்காங்க. நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஏன் இந்த மாதிரி இருக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லா மக்களும் இருக்கப்படும். கடந்த ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி இருந்தக்கூடாதுங்கிறத மக்கள் சார்பாகவும் சரி, ஒரு தனிமனிதனாகவும் சரி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த சிறுமி பாதிக்கப்பட்டதே இது கடைசியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் சரி எதுவுமே நடக்கக்கூடாது. போலீஸ், அரசாங்கம் அடுத்து நம்ம குழந்தையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கண்காணிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதை நீங்க தவறிட்டீங்கன்னா இது வந்து உங்களுடைய போலீஸ் எப்படி தன்னுடைய ஒரு பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்களோ, அரசாங்கம் எப்படி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்களோ, அஜாக்கிரதையா இருக்காங்களோ, அவங்க வந்து நீங்களும் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி தான் அது. நீங்களும் அஜாக்கிரதையா இருக்கீங்களா, அப்போ அதுக்கான விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். நன்றி.